கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இன்றைக்கி ஒரு வீட்லேருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க. தண்ணி மோட்டரோட வந்து பார்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க. நான் போய் செக் பண்ணியிருந்தேன். அந்த மோட்டருக்கு பார்த்தீங்கன்னா, கரண்ட்லாம் கரெக்ட்டா வருது. லைன்ல எந்த ப்ராப்ளமும் இல்ல. நான் அந்த கஸ்டமர்ட்ட சொல்லிட்டேன், "லைன்ல எந்த ஃபால்ட்டுமே இல்ல. நீங்க வந்து வைண்டிங் பண்ணுறவங்கட்ட தான் வந்து மோட்டர கழட்டி செக் பண்ணணும் என்னென்ன" அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரின்னு சொல்லிட்டு அந்த மோட்டரோட மேல் டாப் பகுதிய ஸ்க்ரூவ கழட்டிட்டு அந்த கப்ப கழட்டினேன். கப்ப கழட்டி அந்த ஃபேன் பிளேடு பார்த்தீங்கன்னா, ஃபுல் டைட்டா இருக்கு. அப்படியே அந்த ஜாம் ஆயிட்டு இருக்கு அந்த ஷாஃப்ட்டெல்லாம். அந்த கஸ்டமர் இந்த மோட்டர் போட்டு எவ்வளோ நாள் ஆகுதுன்னு கேட்டேன். 6 மாதம், 8 மாதம் கிட்ட மோட்டர் போடுறதே இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த மேலே இருக்கிற ஃபேன் பிளேட வந்து நல்லா சுத்தி பார்த்தேன். டைட்டா இருந்தது. நல்லா ஃப்ரீ பண்ணி விட்டு மோட்டர் போட்டேன். மோட்டர் ஆன் ஆயிடுச்சு. அந்த கஸ்டமர் "இந்த மோட்டர் சர்வீஸ் பண்ணிட்டு போகிறது நல்லது சார். நீங்க மோட்டர் போட்டுவிட்டு ஓடும்ன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டீங்கன்னா, திடீர்னு ஓடாம இந்த மாரி ஸ்டக் ஆகி நின்னுட்டு வைண்டிங் கூட போக சான்ஸ் இருக்கு" அப்படின்னு சொல்லியிருந்தேன். மேக்ஸிமம் சென்னையில பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இந்த மாரி உப்பு தண்ணி மோட்டர் இப்போலாம் போடுறதே இல்ல. எல்லாருமே குழா தண்ணி தான் யூஸ் பண்ணுறாங்க. வீட்ல 2, 2 மோட்டர் வச்சிருப்பாங்க. ஒண்ணு வந்து போர் வாட்டர் ஒண்ணு, இன்னொன்னு வந்து மெட்ரோ வாட்டர் ஒண்ணு. மெட்ரோ வாட்டர் சம்பில வந்தோனே அதுலேருந்து எடுத்து எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க. அந்த மெட்ரோ வாட்டர் இருக்கனால போர் தண்ணி யாரும் போடுறதே இல்ல. எப்போனா மெட்ரோ வாட்டர்ல ஸ்மெல் வருது, இல்ல தண்ணி வரல, அந்த மாரி டைம்ல மட்டும் தான் இத ஆன் பண்ணுவாங்க. அந்த மாரி பண்ணாதீங்க. நீங்க மெட்ரோ வாட்டரே யூஸ் பண்ணா கூட 2 நாள், 3 நாளைக்கு ஒரு வாட்டி 10 நிமிஷம், 1/4 மணி நேரம் உப்பு தண்ணி மோட்டர போட்டு ஆஃப் பண்ணுங்க. இந்த மாரி ஸ்டக் ஆகுற ப்ராப்ளம் வராது. இது மாரி போடாமயே வச்சிருந்தீங்கன்னா மோட்டரும் இந்த மாரி ஜாம் ஆக சான்ஸ் இருக்கு. போருக்கு அடிக்கிற அந்த செக் வால்வ்லாம் பார்த்தீங்கன்னா, போடாமயே இருக்கும்போது அப்படியே ஜாம் ஆயிடும். திரும்பி போர்லாம் தூக்கி சரி பண்ணுற மாரி ஆயிடும். பெரிய செலவு வந்துரும் உங்களுக்கு. உப்பு தண்ணி மோட்டர 2 நாள், 3 நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் போட்டு ஆஃப் பண்ணுங்க. இந்த மாரி ஜாம் ஆகுற ப்ராப்ளம் வராது. அடுத்து இந்த கஸ்டமர் சொன்னது பார்த்தீங்கன்னா, மெட்ரோ வாட்டரோட சம்ப கிளீன் பண்ணிட்டுருக்கேன். அந்த சம்ப கழுவுறதுக்கு உப்பு தண்ணி வேணும் பிடிக்கிறதுக்கு. அதனால தான் இந்த மோட்டர் போட்டு பார்த்தா எதுவும் ஓடல அப்படின்னாரு. வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டேம்ல தண்ணி இருக்கிற வரைக்கும் மெட்ரோ வாட்டர் தண்ணிலாம் வரும். வெயில்ல டேம்லாம் அப்படியே வத்திச்சுன்னா, தண்ணி கிடைக்காது. அப்போ நம்ம உப்பு தண்ணி தான் போட்டாகணும். அதே மாரி 2, 2 உப்பு தண்ணி மோட்டர் வச்சிருக்கவங்கலாம், 1 மட்டுமே போடுவீங்க. 1 அப்படியே ஆஃப்லயே வச்சிருப்பீங்க. உங்க பில்டிங்கில எத்தனை மோட்டர் இருந்தாலும் சரி, 2 நாள், 3 நாளுக்கு ஒரு வாட்டி மோட்டர்லாம் 10 நிமிஷம் போட்டு ஆஃப் பண்ணீங்கன்னா, இந்த மாரி ஸ்டக் ஆகுற ப்ராப்ளம் வராது. சென்னையில போன வாட்டி தண்ணி ப்ராப்ளம் கஷ்டம் வரும்போது, கவர்மெண்ட் ஒரு சொந்தங்க லாரி எத்தனை வச்சு தண்ணி விட்டாங்க மெட்ரோ வாட்டர. நம்மளுக்கெல்லாம் போர்லேயே தண்ணி இல்ல. இன்னும் ஆழம் ஆழம்னு போட்டு எல்லாம் புது போரா போட்டுன்னே இருந்தாங்க நெறைய பேரு. உப்பு தண்ணி ஊத்து வரலன்றனால, சம்பில இறக்கி சம்ப்லேருந்து டேங்க்லாம் மேலே ஏத்தணும் நெறைய பேர் சென்னையில. தண்ணிய சிக்கனமா செலவு பண்ணுங்க. இப்போல்லாம் குளிக்கிறதுக்கு மெட்ரோ வாட்டர்ல தான் குளிப்பேன். துணி துவைக்க நான் நல்ல தண்ணில தான்ப்பா துணி துவைப்பேன். அப்போ தான்ப்பா அழுக்கு போகுதுன்றாங்க. முன்னாடி இருந்த தண்ணி கஷ்டம் நெனச்சு பார்த்து சிக்கனமா தண்ணிய செலவு பண்ணுங்க. நான் கொடுக்கும் தகவல் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்தால் எனக்கு மகிழ்ச்சி. நான் ஓம் பிரகாஷ்.